ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மதுரையிலேயே ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் கறி தோசை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரையில் நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ஃபேமஸாக இருக்கும். அதில் ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் தான் கறி தோசை. அது எப்படி வீட்டிலையே ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 கப் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து இது மட்டனில் செய்வாங்க. நான் வந்து சிக்கனில் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் மட்டன் வச்சுருந்தா மட்டன் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்சியில் வந்து லைட்டாக மட்டும் அடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் இதை வந்து கொத்துக்கறி மாதிரி சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணாலும் ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு தடவை வந்து மிக்சியில் அடித்தாலும் ஓகே, அது உங்கள் விஷ் தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1லேருந்து 2 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2லேருந்து 3 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே லைட்டாக வதங்கின பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வெங்காயம் போடும் போதே ஆட் பண்ணிக்கோங்க. நான் மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கின பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க சிக்கனை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து 1 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகிடணும். நீங்கள் எப்படி நார்மலாக கிரேவி ரெடி பண்ணுவீங்களோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அது நல்லா வெந்த பின்னாடி செக் பண்ணி பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கிடலாம். லாஸ்ட்டாக வந்து இறக்குன பின்னாடி கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையை எடுத்து தனியாக ஒரு பவுலில் நல்லா உடச்சி வச்சுக்கலாம். உடச்சி வச்ச பின்னாடி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே 1 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு 2 முட்டை வேணும்னா நீங்கள் 2 முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நார்மலாக வந்து கறி தோசைக்கு 1 முட்டையே வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முட்டையை வந்து டேரெக்டாக வந்து தோசை மேலேயே ஊற்றி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுலில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஊற்றுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து தோசை மேலேயே போட்டு பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தோசை கல்லில் நல்லா ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு தோசை மாவு வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு அப்படி வந்து லேசாக மொறுன்னு வேணும்னா நீங்கள் ஒரு சைடு வச்சுட்டு கறியை வந்து அப்படியே வந்து 1 சைடாக வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிருக்கேன். தோசை மாவு ஊற்றிட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மாவோடையே இந்த மாதிரி வந்து நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக உடச்சி ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அந்த தோசை மாவும் முட்டையும் கொஞ்சம் லைட்டாக வந்து ஹாஃபாக குக் ஆன பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தோசை வந்து கொஞ்சம் லேசாக ஊற்றிருந்தீங்கன்னா 1 சைடாக வச்சுட்டு அப்படியே 1 சைடாக திருப்பி போட்டுக்கோங்க. நான் வந்து இங்கே மொத்தமாக ஊற்றிருக்கிறதுனால அப்படியே ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து சிக்கன் மசாலாவை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக அது கொஞ்சம் வெந்த பின்னாடி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி நல்லா எடுத்து விட்டுட்டு மெதுவாக திருப்பி போடுங்க. இப்போ நல்லா திருப்பி போட்டாச்சு. இப்போ எல்லா சைடும் இந்த மாதிரி நல்லா அமைக்கி விடுங்க. அமைக்கி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. வேகலைன்னா இன்னொரு தடவை நல்லா 2 சைடும் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த கறி தோசை ரெசிபிக்கு நீங்கள் நான்வெஜ் குழம்பு எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். நான்வெஜ் சால்னா இல்லைனா வெஜ் சால்னா எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான சிம்பிளான டேஸ்டியான மதுரை ஸ்பெஷல் கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.